மெய்வழிச்சாலை என்பதிலிருந்து எங்கள் எல்லோருடைய அன்பு மாமா மெய்வழி மதிச்செல்வ ஆனந்தர் அவர்களின் குமாரர் சாலை வித்தகன் அவர்கள் நம்மிடையே தெய்வத்தினுடைய சிறப்புகளையும் மெய்வழியின் மேன்மைகளையும் முத்திப்பேருரையாக ஆற்றுவார். அந்த மே சிந்தை பதிந்த சந்தன கந்தம் கமழும் எந்தை முனி தந்தை தந்தையே வந்தோர் உதன் தேசி அந்த விந்தீர மந்திரம் இங்கே செந்தூரும் சிந்தாமணி தந்து பந்தமதறிந்தேறிந்து சந்ததம் உரிந்தேடவும் சிந்தை சிந்தும் காணேரி ஏடும் வந்தது போதிந்து சிவ சந்திரவ சந்த நிலை அந்த மாமும் வந்த தீராந்தம் மெய்குண்டம் என்னும் மெய்வெளிச்சாலை குருட்சேத்திரத்திலிருந்து அந்த வளர்கைலாய நாட்டிலிருந்து என்னுடன் வந்திருக்கும் என் சகோதரர்களுக்கும் முதற்கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மெய்வழி வேதம் போதும் பாடசாலை பாவூர் சத்திரத்தை திறம்பட சிறப்பாக தெய்வ நோக்கிற்கு நடத்தி கொண்டிருக்கும் எனது சகோதரர் சாலை மெய்யப்பன் அவர்களுக்கும் ஐயப்பன் அவர்களுக்கும் அவர் உறுதியாக இருக்கக்கூடிய பிரபுராஜா அவர்களுக்கும் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அவர் ஒரு தனிப்பட்ட அவங்க சேர்ந்த அனைவர்களுக்கும் இந்த கிளைச்சபை நடத்துவதற்கு அவருடைய கணவன் மனைவியாக இருந்து துணைவேர் அவர்கள் மிகவும் ஆர்வமாக சிறப்பாக எல்லோரும் இந்த இன்பமடையும் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தார் அவர்களுக்கும் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் என்றும் கிடைக்கும் என்று தெரிவிக்கொண்டு சைவமாகட்டும் வைஷ்ணவமாகட்டும் சுராஷ்டிர மதமாகட்டும் எந்த கோடி காலத்தில் படைத்த எந்த ஒரு மதமாகட்டும் அது மனுக்குலத்திற்கு காட்டிய உன்னத வழி. அந்த உன்னத வழி இந்த மனிதன் சாவதற்காக படைக்கவில்லை. முதல் நம்ம மனசுல ஆழமும் பதிச்சுக்கணும். இந்த மனித உடம்பு இருக்கக்கூடிய மனிதன் இறப்பதற்காக சாவதற்காக தெய்வம் படைக்கவில்லை. எழிலோங்கு சம்பூர்ண உயிர்கழிப்பின் வாய்மை துளமான்ற பன்னலங்கார நன்னலம் தவழும் அழகுடி ஒளிப்பிரமின் தற்பராபர நிச்சலாவிய சுவிசேஷகர சுபையினாலே நாம் அனைவரையும் தேவ மக்களாக ஆக்கக்கூடிய ஒரு வல்லவ செயலை செய்யக்கூடிய ஒரு குருவை நாம் அடைந்திருக்கின்றோம். நாம் சாவதற்காக படைக்கவில்லை என்ற அந்த ஒரே ஒரு சிந்தனையை நாம் மனதில் வைத்து தலப்பா கட்டியிருக்கிறோம், கண்ணெச்சம் கட்டிக்கிறோம். அந்த ஆலயத்தில் மெய்வழிச்சாலையில் ஒரு ஊர் இருக்காம அந்த ஊருக்கு போகிறோம். அங்கே போய் அங்கே ஒரு மண்ணாலான குடிசை வீடு இருக்குது, அங்கே பார்க்க ரம்மியமாக இருக்குது, அங்கே மயில்கள் இருக்குது. இப்படி நம்ம அந்த சாலையை பற்றி பல வர்ணனைகள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அது அங்கே செயலில்லை. அந்த சன்னிதானத்தில் போய் நின்று அவங்களிடத்துல நாம் மனமுருகி வேண்டி அங்கே நடக்கக்கூடிய செயல் என்ன? சாவாவர சாயுச்ச பதவி நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்ற அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு நாம் அந்த சன்னிதானத்திற்கு வர வேண்டும். அந்த சாயுச்ச பதவி நாம் நமக்காக திஜம் கட்டி ஏறி நாம் கொடுப்பதற்காக அங்கே சகமாட்சியை அளந்து கொண்டிருக்கின்றார்கள் தெய்வமர்கள். அதை மனதில் கொண்டு வல்லமையும் சீர்சிறப்பும் வாழ்வினுக்கே வந்த மனு நம்ம சொல்றாங்க. மனிதன் யாரு? இங்க பிறந்திருக்கின்ற பிறந்து கொண்டிருக்கிற பிறக்க போற அனைத்து மண் உடல்களும் வல்லமையும் சீர்சிறப்பும் வாழ்வினுக்கே வந்த மண். யமவாதை தடுக்கும் எந்திரம் அப்படின்னு தெய்வம் ஒரு பகுதியை வெளியிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் எல்லாமே மந்திரம், அவர் மந்திரம் சொல்றாரு, மந்திரம் சொன்னா உடம்பு தெரியாது இந்த. ஆனா தெய்வம் சொல்றாங்க என் திறம்ங்கிறாங்க. என்னுடைய திறத்தால் என்னுடைய தவ வல்லவத்தால் மனிதனை நான் தேவனாக ஆக்குகிறேன். அந்த சாவாமர சாயுச்ச பதவி நான் நிச்சயமாக தருவேன்னு சொல்றாங்க. வல்லமையும் சீர்சிறப்பும் வாழ்வினுக்கே வந்தவனு பரமபத வாழ்வினுக்கே பாரில் படைத்தவன்.
நமக்கு கொடுக்குற பட்டம் கொடுக்குறாங்க. பரமபத அந்த எக்கோடி காலத்துக்கும் அந்த கற்பாந்த கோடி காலத்துக்கும் நரகத்துக்கு நீ போயிடாத, எக்கோடி காலம் சீரும் சிறப்பமா இருக்கக்கூடிய அந்த வசந்த வாழ்வு உனக்கு கிடைக்கும். சொல்றாங்க பரமபத வாழ்வினுக்கு பாரில் படைத்தவனு வரமான சொர்க்கபதி. எப்படி ஒரு வரம் உனக்கு கிடைக்குது, ஒரு வேண்டாம் ஒரு பொருள் கிடைச்சது. ஆனா இந்த மனிதனாகப்பட்டவன் அந்த சன்னிதானத்திலே, அந்த திருக்கைலாயம் அந்த சன்னிதானத்திலே வந்து நீ கையேந்தி மன்றாடி வேண்டி கேட்கக்கூடிய உனக்கு வரமான சொர்க்கபதி வாழ்வினுக்கே வந்தவனு நெடுங்கால வாழ்வினுக்கே. அந்த பாடல சொல்றாங்க. அவங்க அப்படியே அந்த அவங்களுடைய உருக்கமா இந்த நம்ம மனித குலத்திற்காக பாடி வச்சிருக்காங்க. நெடுங்கால வாழ்வினுக்கே நிலத்தில் படைத்தவனு அந்த மனைத்துள்ள பொருள். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து படைத்த படைப்பெல்லாம் மனிதனுக்காக சொல்றாங்க. தெய்வம் படைத்த படைப்பெல்லாம் மனிதனுக்காக சொல்றாங்க. அந்த மனைத்து மண்டலம் தான் உலகம். இந்த அந்த மனைத்துள்ள பொருள் அனைத்தும் மனுவனுக்கே. இவ்வளவு ஒரு மனிதனை ஒரு உலகத்தை படைச்சு ஒரு நாக்க படைத்தோன்றதுக்காக அது சுவையை படைச்சாங்க. இறைவன் படைத்த படைப்பை சொல்றாங்க. ஒரு கண்ணை படைத்தன்றதுக்காக பல வண்ணங்களை படைத்தாங்க. எந்த அந்த தாயின் காங்குரை சொல்றாங்கல்ல, அந்த தாயும் நம்ம ஒரு உலகத்துல ஒரு தாய் ஒரு கருவுற்றால் தான் அன்னையிலிருந்து பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அறுசுவையை மறப்பாங்க. ஐயோ இதை சாப்பிட்டா பிள்ளைக்கு ஆகாது, இது சாப்பிட்டா பிள்ளைக்கு ஆகாது. அது மட்டுமா பிறந்த பிறகு ஐயோ அதை சாப்பிட்டா பிள்ளைக்கு மாந்தம் கட்டிக்கும், இதை சாப்பிட்டா மாந்தம். இதை ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்ற பிறகு அது இருக்கக்கூடிய பத்தியம் எதுக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த பெண்களாகிய தாய்கள் உங்களுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளை வளர்க்கறதுக்கு. ஆனா இந்த உலகத்தையே படைத்த தாய் அவங்க இந்த கண்ணை படைச்சு அப்படின்றதுக்காக பல வண்ணங்களை படைக்கிறாங்க. இந்த நாவை படைக்கிறதுக்கு அறுவகை சுவையை படைக்கிறாங்க. இப்படி படைத்த படைப்பெல்லாம் உனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க கொடுத்தான் பரம்பரியோ. அந்த பரமபதம் அவங்க சொல்றாங்க கொடுத்தான் பரம்பரியோ குறித்த பெரும் வாழ்வனுக்கு. எது உலகத்திற்கு எந்த வாழ்க்கையும் வாழ்வு கிடையாது. அந்த குறித்து ஒரு வாழ்க்கையை சொல்றாங்க. இந்த மனிதாகப்பட்டவன் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து எல்லாம் நீ பண்ற, சாப்பிட்ற, குழந்தை குடி பெற்றுக்கிற, வாழ்ந்துகிட்டு இருக்கிற, எல்லா செயலும் செய்யற. இது உலகத்துக்கு எதுதான் செய்யல, பன்னிக்குட்டி செய்யல. யோசிச்சு பாருங்க. அது இருக்குது, ஒரு குட்டி வளருது, அது ஒரு பிள்ளை பெற்றுக்குது, அப்புறம் அது பிள்ளை பெற்றுக்கிட்டு இருக்குது. ஒரு மாடு, ஆடு, ஒரு தருக்கினம், ஊர்வயினம், பறவையினம், எது அந்த செயலை செய்யாம இருக்கு? எதுதான் மனிதன் வந்தானா? இந்த எல்லா கேவலமான நம்ம நினைக்கக்கூடிய அந்த பண்ணி அந்த செயலை செய்யுது. அந்த செயலை செய்யதான் மனிதன் படைத்தானா? இல்லை. குறித்த பேர் அந்த வாழ்வு என்ன? ஒரு மிகப்பெரிய நீண்ட கால ஒரு வாழ்வு இருக்குது. அந்த குறித்த பேர் படைச்சிருக்காங்க. குறித்தான் பரம்பெரியோர் குறித்த பெரும் வாழ்வனுக்கே. இதெல்லாம் விட்டுட்டு இந்த செயலை பூரா நீ விட்டுட்டு நீ அழகே தெரிந்தா இதை விட்டு நாரி செத்து எரி தீட்டாய் போவேங்கிறாங்க. உனக்கு கொடுத்து இவ்வளோ பெரிய உலகத்தை படைத்து இவ்வளோ சக்தியை மனிதன் வேணுன்றதுக்காக அவங்க அந்த மனிதனை படைத்து என்ன காரணத்துக்காக இப்போ நம்ம இங்கே போகிறோம், இங்கேருந்து மீவிழிச்சாலைக்கு வராங்கிறோம். அந்த மீவிழிச்சாலைக்கு டிக்கெட் எடுத்து போகணும். இங்கேருந்து ராமேஸ்வரத்தை எடுத்துகிட்டு போனால் அந்த மீவிழிச்சாலை அடைய முடியுமா? முடியாது. அந்த குறித்த பெரும் இஸ்லாம் சொல்லுவாங்க அந்த பெருநாள் ஒன்று வர இருக்கின்றது. அந்த பெருவாழ்வு, அந்த பெருநாள் என்ன? பெருவாழ்வை நீ தொடங்க இருக்கிறாய். அந்த பெரு வாழ்வதற்காக இதை விட்டு நீ இந்த வாழ்வு உனக்கு கொடுத்திருக்க அந்த பாதையை விட்டு நீ அகன்றால் நாரிச்சத்து போவாங்கிறாங்க. அந்த இறைவனோட தீர்ப்பதனை இவன் தான் மாற்றுபவன். அந்த அவங்க ஒரு தீர்ப்பு வச்சிருக்காங்க. நீ மனிதனாக பிறந்த வளர்ந்த வாழ்ந்த ஒரு குருகுருமனை அண்டி அவங்களுடைய அண்டி அவங்ககிட்ட இருகரம் கூப்பி நீ பெற்று அந்த மேலாம்பரமான அந்த பரமபதை வாழ்வை நீ கை போடணும். அந்த குறித்த பெரும் வாழ்வை நீ பெறவென்றால் நாரி செத்து நலமடைந்து விடாங்க. அதை சொல்றாங்க. நித்திய வாழ்வுக்கென்றே நிலத்தில் படைத்த மனு சொல்றாங்க. அந்த நித்திய வாழ்வுக்கு தான் இந்த மனிதனை படைத்தான். வேற எந்த இதுக்குமே மனிதன் படைக்கவில்லை. நித்திய வாழ்வுக்கென்றே நிலத்தில் படைத்த மனு கொஞ்சம் வரையவா. அதோட சொன்னாங்கள இறைவன் செய்வந்தியது எட்டா பெருங்கடனே. நம்ம சாதாரண உலகத்துல போய் ஒரு கஷ்டத்துல இருப்போம், ஒரு சாப்பாடு இல்லாமல் துணி இல்லாமல் உடை இல்லாமல் இருப்போம். ஒருத்தர் உதவி செய்வாங்க.
அவரை எங்கே பார்த்தாலும் சொல்லுவோம். அவர் அந்த உதவி அந்த செய்யலாம் நம்ம அந்த பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்கக்கூடாது. எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் தாத்தாவுக்கு அவர் பணம் கொடுத்து உதவுனாரா, அந்த நன்றி அந்த குடும்பத்துக்கு நான் கடமைப்பட்டேன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சாதாரண ஒரு அழிந்து போகிற ஈன உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செயலை நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னா, இந்த இறைவனே நமக்கு கொடுத்த அந்த செயலை செய்யறதுக்கு என்னைக்கு எவ்வளவு நன்றி கடன் பட்டவன். அந்த நன்றி நீ தவறனால்தான் அந்த மரணம் என்ற ஒரு தண்டனை உனக்கு கிடைக்கப்பெறுகிறது. சொல்றாங்க, இறைவன் செய் நன்றியது எட்டா பெருங்கடனே, ஏழாம் பிறப்பதனி எடுக்கையிலே திருதையா. இந்த தெய்வத்தை அண்டி ஒரு மனுவா பிறக்கிறோம். நீ எப்ப நீ ஒரு மனிதன் உலகத்தில் தோன்று ஒரு சொற்கனாக இருக்குது, ஒரு மெய்யான ஒரு செயல் இருக்குது, தெய்வம் இருக்கிறாங்கன்னு என்னைக்கு நிறைக்கிறியோ அன்னைக்கு தான் நீ நரனா மாறு. தெய்வம் சொல்றாங்க, நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு நீங்க நரனாவே ஒரு பொருளாவே நம்ம எடுக்கல, என்னைக்கு நாம இந்த ஒரு மேலாபாரமான வாழ்க்கை இருக்குது, சொர்க்கத்துக்கு இந்த இறப்புக்கு பிறகு சொர்க்க நரகம் உண்டு என்பதும் நாம் தெய்வத்தை அடைய வேண்டும் என்பதும் இந்த பரமபத வாழ்வு நாம் வாழும் என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க மனுவா மாறுறீங்க. அந்த மனுவில் இருந்து தெய்வத்தை என்னைக்கு நீங்க கையேந்தி வர்றீங்களோ அன்னைக்குதான் அந்த நரன் அப்படிங்கிற அந்த பட்டத்தையே நீங்க வர்றீங்க. அது வரைக்கும் அந்த பட்டமே இல்லை. நம்ம அந்த எண்ணத்துல வரும்போது தான் நரன் அப்படிங்கிற அந்த செயலுக்கு வரீங்க. அப்புறம் அவங்களை அண்டி அவங்கள பெற்று அப்புறம் நம்ம அந்த தேடல் அந்த சன்னிதானத்துக்கு என்னைக்கு நீங்க நிற்கிறீங்களோ அன்னைக்குதான் நீங்க மனுவாய் மாறீங்க. அந்த மனுவாய் மாறி அவங்களுடைய அந்த அந்த அவங்களுடைய ஆசையாகிய அந்த பரமபத அந்த வாழ்க்கையில் நமக்கு வேணும், இறப்பு ஒன்று நம்ம வரக்கூடாது என்னைக்கு நினைக்கிறியோ அதை நினைச்சு அவங்களை கையேந்தி நீ வரும்போது சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஏழாம் பிறப்பது நீ எடுக்கையிலே தீருதையா. அவங்க அந்த 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 வாசகம் பாடுவாங்க. ஒரு ராகம் இருக்கும், ஒரு காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த ஒரு ராகத்தை பாடுவாங்க. அந்த அந்த காலையில் பாடுறதுக்கு ஒரு ராகம், அப்புறம் மதியானம் ஒரு பாடுறதுக்கு ராகம், தூங்குறதுக்கு ஒரு ராகம்னு சொல்கிறாங்க. இந்த அந்த முகாரி ராகத்தினுடைய சாயலாக ஐயோ நம்ம இறந்துட்டா பாடுவாங்க, ஐயோ ஐயோ நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இந்த இறப்புக்கு வரலன்னு அந்த 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 ராகத்தை வச்சு சொல்கிறாங்க. ஏழாம் பிறப்பதனி எடுக்கையிலே திருதையா, மாறாதிருக்க வந்த மறையோன் சொரூபம் இது. நம்ம 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 உடம்பை சொல்றாங்க, டேய் இது நாரி செத்து கொடுத்து போற உடம்பு இல்லடா. அவங்க சொல்றாங்க, மாறாதிருக்க வந்த மறையோன் சொரூபம் இது, அழியா சிறப்புடைய ஆண்டோன் சொரூபம் இது. இந்த தேகத்துள்ளே அந்த இறைவனை படைத்த படைப்பெல்லாம் மனிதனுக்காக, மனிதனை படைத்தது தன்னை வணங்க, அந்த தன்னை வணங்கக்கூடிய அந்த இறைவன் பாசனம் செய்யக்கூடிய அவங்களுடைய தோற்றமாக இந்த மனிதனை படைத்து அவர்கள் சொர்க்கபதி வாழ்வை நம்ம கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அழியா சிறப்புடைய ஆண்டோன் சொரூபம் இது, என்றும் இருக்க வந்த ஈசன் சொரூபம் இது. இந்த உடம்பு இருக்குது, எந்த கோடி காலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு உடம்பு. உன்னுடைய செயலால நாரி நலம் குலைந்து அதை எரியூட்டு அவன் மண்ணில் போட்டு புதைச்சு நாசம் வளர்க்கக்கூடிய இந்த உடம்பை பிடிக்கல, என்றும் இருக்க வந்த ஈசன் சொரூபம் இது, அழித்து விடாதே என்று எச்சரிக்கிறேன். இந்த உடம்ப நீ இருக்கக்கூடிய இந்த உடம்ப நீ அழிக்கிறாத, நரகத்துக்கு கொண்டு போய் யமன் கையில குட்டுறாத, அழித்து விடாதே என்று அறைந்தேன் மனு உனக்கே. இதோட அவங்க விட்டுட்டாங்களா? அவங்க சொல்றாங்க, அடுத்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அதுலேயே யமபயத்தை தாண்டாத எவ்வாழ்வு வாழ்வாகும், யமபயத்தை தாண்டாத எவ்வாழ்வும் வாழ்வும் அல்ல. நீ சொல்லலாம், இந்த தம்பி சொன்னாப்புல, மாப்பிள்ள சொன்னாப்புல, என் அப்பாவாக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், இந்த உலகத்தையே உங்களுடைய ஒற்றுதலும் உங்களுடைய விடாப்பிடியான முயற்சியும் அந்த சத்திய ஒற்றுதலும் நம்பிக்கையும் நம்பிக்கையும் உங்களுக்கு இந்த பரமபத மேலாம்பர வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் சொல்றாங்க. மரளிலிருந்து ஓடுகின்ற வான்குளத்திலே பிறந்து, எதுக்கு பிறந்த? அந்த வான்குளத்துக்கு பிறந்தவன். உன்னுடைய ஈன செயலால உன் புத்தியால நீ அழிந்து போயிடாத சொல்றாங்க. மரளிலிருந்து ஓடுகின்ற வான்குளத்திலே பிறந்து
இவங்கெல்லாம் சொல்றாங்க இந்த உலகம் பூரா இந்த யமன்கை அடக்கம். எப்படி இந்த உலகத்தை படைத்திருக்க அனைத்து உயிர்களும் அந்த சாவு, அந்த அந்த கடைசி அந்திம சாவு, அந்த கடைசி ஒரு நாள் நிச்சயம் மனிதனுக்கு வரும். அதை இந்த உலகத்துல எல்லாருக்குமே அந்த மரணம் ஒரு நிச்சயம். அது பூரா யமன் அவனுடைய கைக்கு போக வேண்டியது. இந்த எல்லாத்த இந்த யமன் எம்கை அடக்கம்ன்றாங்க. இதை விட நமக்கு இந்த உலகத்துல யாருமே சுட்டி காட்ட முடியாது. உலக படைத்த படைப்பெல்லாம் அந்த மனிதனுக்காக, இந்த உலகத்தை எல்லாமே அந்த யமன் கை அடக்கம். அந்த யமன் எம்கை அடக்கங்கிறாங்க. யாரும் உலகத்தை வேற எந்த தெய்வம் அந்த யமனையே விரட்டி அடித்து அந்த நாலாமதமான அந்த பரமபத வாழ்வை நமக்கு தரக்கூடிய அந்த செயலை நமது குலதெய்வம் அவர்கள் அங்கே சாலையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெரிய வசந்த காலம். அங்கங்க என்னுடைய குரல் கேட்டு குரல் கேட்டு அந்த ஆயிரங்கள் பூரா அவங்கள ஏறி வந்தாப்புல எங்கெங்கயோ இருக்கிறாங்க. தெய்வம் அப்படியே அகிலவனம் வந்து அவங்களுடைய எண்ணங்களை எல்லாத்தையும் விட்டு எந்த ஒரு விதத்திலேயோ யாரும் ஒரு மூலமாகவோ இந்த மீவழி இதை கேட்டு இங்கே கூடிக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்திருக்கக்கூடிய அந்த மக்களோட பாராதிருக்கக்கூடிய மக்களை பாக்கியவான்னு சொல்றாங்க. அப்படி அந்த பாக்கியத்தில் நீங்க ஆகிட்டு சொல்றாங்க. நாசி வெளியே மூச்சு ஓடாதவத்தாலே தெய்வத்தை சொல்றாங்க. அங்க அருள் பார்த்திருக்கக்கூடிய தெய்வம் நாங்க யாரும் அவங்க கிட்ட இருந்து நாங்க வாங்கி கையேந்தி உங்களுக்கு கொடுக்கல. அங்க வான்கண்ணி திராவத்தவத்துல தெய்வம் ஏறி அப்படியே மிக பொங்கி வரக்கூடிய ஒரு வர்ஷி அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட நீங்க போய் கேளுங்க, அங்க உங்களுக்கு வழங்குவாங்கன்ற அந்த இடையில நாங்க செய்யக்கூடிய இந்த செயலை தான் நாங்க அனந்தர்குல மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சிருக்குது. நீங்க எல்லாரும் அந்த மேவடி சாலையில வந்து கையேந்தி அவங்களுடைய அந்த பரமபத அந்த ஆசீர்வாத கடவுள்னு சொல்லிட்டு மரளி வெறுந்தோடுகின்ற வான்குளத்திலே பிறந்து இந்த மீவடி குளம் என்னன்னு கேட்டீங்கன்னா மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மீமதம், நம்மளுடைய கோத்திரம் ஆங்கரச கோத்திரம், நமது பரம்பரை மச்சமாமணி பரம்பரையில் தோன்றிய இந்த தெய்வம் அவர்கள் அவருடைய வாரிசுகளாகவும் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களுடைய பேச்சை கேட்டு இந்த சன்னிதானத்தில் வரக்கூடிய நன்மன மக்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். மரளி வெறுந்தோடுகின்ற வான்குளத்திலே பிறந்து வாழ்வாய் சீரஞ்சீவியாய் வரைந்தேன் பெருமகனே சொல்றாங்க. என்னுடைய மகனே, என்னுடைய பிள்ளைகளே, நீங்க வாழ்வாய் சிரஞ்சீவியாய் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்க. அடியா திருநாட்டில் ஆளும் திருவாக்கு. இப்ப நம்ம சொல்றமே ஒருத்தர் ஒரு தாய் தகப்பன் இருப்பாங்க, ஒரு இடத்துல ஒரு கடலை ஒரு பொருளை வாங்கியிருப்பாங்க. நான் அவங்களுக்கு தரதை நான் வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்கை நீங்க காப்பாற்றணும். ஒரு உலக வாழ்க்கைக்கே பெரிய சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டாங்க அழியா திருநாட்டில் வந்து ஒரு அழிந்து கூட ஒரு பொருளுக்கான அவங்க நமக்கு எல்லாத்துக்கும் வாக்குமையாகிய நம்ம நியாயம் அவர்கள் ஒரு நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்க. வாழ்வாய் சீரஞ்சீவியாய் வரைந்தேன் பெருமகனே. அந்த வாக்கில அழியா திருநாட்டில் ஆளும் திருவாக்கு, அழியா திருநாட்டில் ஆளும் திருவாக்கு, வலுவாக்கு இதறிந்து வாழ்வீர் மனுக்குலமே. நமக்கு ஆசீர்வாதம் வந்து அந்த பரமபத நித்திய முத்தி செயலை நாம் அங்கே அளக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் வாங்க நம்ம உங்ககிட்ட கூட்டிட்டு பாடி நாட பசுமை திரையரும் கூடிச்சங்கம் தேட கோதறிந்திடும் நாள்கள் தோறும் உலகம் உய்ய நமது நாட்டமே. ஒருவர் நாளும் இந்த உலகம் உய்வதற்காக நான் இங்கே எல்லாத்துக்கும் நாங்க வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த கூடி சங்கம் தேட கோதுன்னா குற்றம். அந்த குற்றம்னா அந்த மரணங்கிற அந்த ஒரு செயல். அந்த செயலை இங்க நம்ம கூடி சங்கம் தெய்வத்தினுடைய கூடி நம்மளுடைய பாடி அவங்க நம்மளுடைய கோதுகளை சொல்லுவாங்க. அந்த கோது அப்படி எங்க அந்த வார்த்தை எங்க வரும்னா அந்த புளி இருக்கு பாத்தீங்களா, அந்த சுத்தி இருக்குல்ல, அது பேர் தான் கோது. அந்த புளி எடுப்பாங்க, அந்த கோதை நீக்கிறதா பேர். அது மாதிரி ஒரு உலக வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய அந்த மரணமாகிய அந்த கோதை அவங்க நீக்க இந்த கூடி சங்கம் இந்த மெய்வழி வேதமோதும் பாடசாலை என்ற இந்த சங்கத்திலே நாம் எல்லாரும் கூடி சங்கம் தேட நம்மளுடைய அந்த மரணம் என்ற அந்த போது அகற்றி அந்த பரமபத வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க.
அந்த நாள்கள் தோறும் அந்த ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் இழிக்க தான் என்னுடைய நாட்டம். இந்த உலக மக்கள் பூரா இங்கே வந்து சேரணும் அப்படிங்கிற அந்த பணியை, என்னுடைய பணி என்னுடைய தாய் தகப்பனுக்கிட்ட தெய்வ பணி என்னன்னா, இந்த உலகத்தை பூரா கொண்டாந்து இந்த திரு சன்னிதானத்திலே சார வைக்கக்கூடிய பணி செய்யணும் என்று உத்தரவிட்டார்கள். அதன் பிரகாரம் நாங்கள் அந்த சந்ததியினர் நாங்கள் எல்லாரும் ஒரு எல்லா கிளைச்சபையும் போய் தெய்வம் அங்கே இருக்காங்க, உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது, இப்படி ஒரு செயல் நடக்க போகுதுங்கிற எல்லாருக்கும் நாங்கள் அறிவித்து ஒன்று கூடி இந்த அந்த அந்த நிகழ்வாக இந்த நன்னாளாக இங்கே நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். நமது ஆதினர் அவர்கள் இந்த மாதிரி 2-3 வருடமாக இந்த சபைக்கு வாங்க அது இதுக்கு இன்னதென்று இருந்த அரசால் இறைவன் அவங்க இன்னைக்கு தான் அந்த விதிகளை விதிக்கும் விதியோராமன் சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க இங்க வரணுங்கிற அந்த நாளை 2 வருஷ காலமா முயற்சி நடக்காம இந்த நாள் இந்த விழுந்த நாளாக விடிந்து இந்த மீள்வி சபைக்கு நாங்கள் வந்து இங்கே நாங்கள் ஆய்வுக்காக வந்திருக்கிறோம். உங்க எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமா இருக்குது. இங்கிருந்து நீங்க எவ்வளவு தூரத்தில் வந்திருக்கீங்க, எவ்வளவு தூரம் என்ன ஒரு அந்த பரம்பொருளை நாம் அடைவதற்காக எத்தனை கடல் எத்தனை மண்டலம் தாண்டினாலும் கிடைக்குதுனாலும், ஆனால் அந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியாம நீ தேடி அலைஞ்சி பிரயோஜனம் இல்லையே. இந்த கடையில இந்த பொருள் போய் கிடைச்சா அந்த பொருளை கிடைக்கும். அந்த கடையை ஒரு துணி கடையில துணி வாங்காம இங்கேருந்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலையும் ஒரு மரக்கடையில போய் துணி கேட்டா கிடைக்குமா? அது மாதிரி நாம் அந்த எண்ணங்களை அங்கங்கே அலைய விடாமல் இந்த இடத்துல இந்த பொருள் கிடைக்குதுங்கிற அந்த ஒரு நாங்களுடைய வழிகாட்டுதலாக நாங்கள் வந்தோம். அந்த வழிகாட்டுடைய வழி பிரகாரம் இங்கே நடக்க வேண்டும். இந்த சபையை எப்படி நடத்துறதுங்கிறத நாங்கள் மீழ்விச்சலையில் நமது அங்கே கூடி நம்ம பெரியவங்க நாங்கள் எல்லாரும் கூடி ஒரு சபைக்கும் இப்படி தாங்கிறத நாங்கள் ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ஆதார் கார்டை இங்கே சபை பொறுப்பாளர்கிட்ட கொடுங்க. அப்புறம் இங்கே நான் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்குறோம். அந்த ஃபார்ம் அது என்ன, அந்த ஃபார்மில் என்ன போட்டு எதுக்காக அது போட்டுருக்குங்கிறத நாங்கள் சாலை வெற்றியாளர்கள் நீங்கள் படிப்பாங்க. அதை நல்லா கூர்ந்து அதை நீங்கள் கவனமாக அதை கேட்டு அந்த பேப்பர் உங்களுக்கு அந்த வாசகம் அடங்கிய அந்த பேப்பர் உறுப்பினருக்கு நீங்கள் சேர்வதற்கான அந்த விண்ணப்பத்தால் தரும். அதை அவர் படிப்பார். அதை நீங்கள் மனசில் எதற்காக பணம் காசுக்காக இல்லை, எதற்காக இந்த சபை இங்கே கூடுங்கிறத அவர் படிப்பார். அதனால் நாங்கள் எப்படி நடத்துறது என்ன நடத்துறதுங்கிறத அவங்களுக்கு நீங்கள் இந்த சபை முடிந்த பிறகு அவங்களுக்கு முறைப்படுத்தி நாங்கள் சொன்னதை நாங்கள் எல்லாருமே சொல்ல முடியாது தான் பொறுப்பாளர் அவங்க ஐயப்பன் இருப்பார். அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ. இப்போ நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பு ஒரு கார் இருக்குது, ஒரு ஆடு மாடு மேய்க்கிறோம், அதுக்கு ஒரு தொழுவை அமைச்சு அந்த தொழுவத்தில் இருக்கக்கூடிய அந்த எந்த ஒரு ஆவினங்களும் ஆடா மாடாக இருக்கட்டும் அதிலிருந்து ஒரு நாய் நரி திருடன்லேருந்து காப்பாற்றப்படும். நீங்கள் அந்த தொழுவத்தை அப்படியே அப்படின்னா அது போட்ட அங்கங்கே மெஞ்சி புளிய சிங்கமோ கரத்தி உணவை அணைஞ்சு போயிடும். ஆனால் எதாக இருந்தாலும் ஒரு மாடா வளர்த்து ஆடு வளர்த்தாலும் ஒரு கட்டுத்தரையிலே ஒரு தொழுவத்திலே கட்டி வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை நாம் நமது சபையோட ஆதினவர்கள் விருப்பப்பட்டு இந்த சபையை பூரா இப்படிதான் நடத்தணும். இது மாதிரி தான் நம்ம இருக்கக்கூடிய அனைத்து சபைகளுக்கும் ஒரு நடைமுறை ஏற்படுத்தி அவங்ககிட்ட நம்ம ஏன்னா அவங்களுக்கு ஒரு நடைமுறை ஏற்படுத்த செய்யறதுக்காக நாங்கள் இங்கிருந்து இந்த சபையில் நடக்கக்கூடிய என்னங்கிறத நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம். நாங்கள் சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த சட்டத்திட்டங்கள் வரைமுறைகளை அவங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு போவோம். அவர் என்னோட இருக்கிறவர் தான். அந்த சட்டத்திட்டப்படி நீங்கள் கேட்டு எந்த விதமான ஒரு இதுக்கும் நீங்கள் காது கொடுத்துறாம அவனுக்கு சொல்லிட்டேன். மனிதன் இதற்கு பிறகு வந்தான் அவனுக்கு என்ன வாழ்வு கிடைக்க போகுது, கிடைக்கலாம் அவனுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அது பிரகாரம் தெய்வத்தை நினைந்து சத்தியமாக இந்த இறைவழியை பின்பற்றி இந்த சத்திய தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த சபையிலே பேசுவதற்கு ஆற்றல் அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நமஸ்காரத்தை கூறி அவர்களை நமஸ்காரம்.